மாவட்ட மாநாடு என்று நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் பூசாரிகள் கருத்து கேட்பு கூட்டமாக மாவட்ட மாநாடாக தமிழ்நாடு முழுவதும் கோயில் பூசா நலச்சங்கம் மாவட்ட மாநாடுகளை நடத்தி பூசாரிகளுக்கு அறிவித்த திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நலவாரியம். அந்த நலவாரியம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று தற்பொழுது 5 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய நிலையிலே இதுவரை எந்த ஒரு பூசாரிக்கும் சல்லி பைசா கூட வழங்கவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழக அரசால் கொண்டு வரப்பட்ட நலவாரியம். இந்த நலவாரியத்திற்கு 9 பேர் கொண்ட அலுவல் சாரா உறுப்பினரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த நலவாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யப்படாமல் பூசாரியுடைய நிறைகுறைகளை அந்த கூட்டத்திலே தெரிவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு கிராம கோயில் பூசாரிகள் முதிய பூசாரிகளுக்கு 4000 ரூபாய் 4000 பேர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த ஓய்வூதியம் 1500 பூசாரிகளுடைய ஓய்வூதிய விண்ணப்பங்கள் ஆணையர் அலுவலகத்திலே 2 ஆண்டுகளாக தூக்கிக் கொண்டிருக்கின்றது. முதிய பூசாரிகள் காலத்தில் அந்த ஓய்வூதியத்தை பெற்று உயிர் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஓய்வூதியத்துக்காக விண்ணப்பம் செய்கின்றார்கள். அந்த விண்ணப்பமானது 1500க்கு மேற்பட்டுள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்கள் ஓய்வூதிய ஆணை பிறப்பிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த ஓய்வூதியத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி அந்த 1500 பூசாரிகளுக்கும் முதிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். தற்பொழுது பூசாரி ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரிகள் இறந்துவிட்டால் அதில் பாதி தொகையை அவருடைய மனைவிக்கு வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதோடு அரசு கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை. கிராமப்புற பூசாரிகளுக்கு துறை கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஓய்வூதியம் பெற முடியவில்லை. அதனால் குறை ரீதியான ஓய்வூதியத்தை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் வழங்க நடவடிக்கை வேண்டும். பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் திருக்கோயில் பணியாளர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டித்தரப்படுகின்றது. ஆனால் கிராமப்புற பூசாரிகளுக்கு அந்த நிலைமை இல்லை. கிராமப்புற பூசாரிகளுக்கு வீடு கட்டிக்கொள்ள திருக்கோயில் நிலத்தில் 3 சென்ட் நிலத்தை அரசு ஒதுக்கி தந்து அதை கட்டித்தரக்கூடிய நிதியும் அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த மாநாடானது நடந்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய இந்த மாநாடு வரக்கூடிய 1/3/2026 அன்று மாநில பொதுக்குழு நடைபெறுகிறது. மாநில பொதுக்குழுவிலே சேலத்திலே நடைபெறக்கூடிய இந்த மாநில பொதுக்குழுவிலே முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த மாநில பொதுக்குழுவிலே அடுத்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகள் அதை சேர்ந்த குடும்பங்கள் 25 லட்சம் உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கூட்டமாக வரக்கூடிய 1ஆம் தேதி சேலத்திலே நடைபெறக்கூடிய மாநில பொதுக்குழுவிலே முடிவெடுக்கப்படும். நலவாரியம் கலைஞரால் துவங்கி வைக்கப்பட்டது. கடைசியாக அறிவிச்சிருக்கிறது. அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்க தேர்தல் அறிக்கையில சொன்னார், கிராம கோயில் பூசாரி நலவாரியம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு திருவண்ணாமலை நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லி 2000 ரூபாய் அவர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படும் அறிவிச்சார். இப்பதான் தேர்தல் அறிக்கையில அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1500 ரூபாய் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அது இப்பதான் பணி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் ஆட்சியில 69000 பேர் உறுப்பினர். ஆனால் இப்ப உறுப்பினர் சேர்த்திருக்கிறது வெறும் 6000 பேர் தான். நீங்க பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய முல்லாமார்கள் பாத்தீங்கன்னா கூட அவங்க நலவாரியத்தில் கூட அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள கிராம கோயில்கள் இருக்குது. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் 40000 கோயில் இருக்கு. ஆனால் பூசாரி நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை மந்தமாக இருக்குது. 6000 பேர் தான் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இதுல நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்த்திருக்கணும். ஆனால் உறுப்பினராக சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை முயற்சி சரியான முறையில் இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கவில்லை.
அதோடு இந்த நலவாரியத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கால பூஜை திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த வாகனம் வாங்க இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 12,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதே போல பள்ளிவாசல்ல முல்லாமார்களுக்கு 50,000 ரூபாய். ஆனால் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய கிராமப்புற பூசாரிகள் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு மானியம் 12,000 ரூபாய். எங்க கோயில் வருமானத்தை 400 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மாத ஊதியமா கொடுக்குது. 200 கோடி ரூபாய் ஆடிட் கணக்கு எழுதுறதுக்காக எடுத்துக்குது. ஆனால் அந்த திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வாகனம் வாங்குவதற்கு 12,000 ரூபாய் மானியங்கிறது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய முல்லாமார்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கும் பொழுது எங்கள் திருக்கோயில்ல ஆள் உயர ஒண்டியில் வச்சு வசூல் செய்து அந்த வருமானத்தில் இந்து சமய அறநிலையத்துறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு 12,000 ரூபாய் மானியம் என்பது கேலி கூத்தாக இருக்கிறது. அதே போல இந்த 12,000-ஐ 50,000-ஆக உயர்த்த வேண்டும். தற்பொழுது 10,000 பேர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 25,000 பேர்களுக்கு வழங்க வேண்டும். பூசாரி நலவாரியத்திலே உறுப்பினராக சேர்ந்துள்ள பூசாரிகளுக்கு 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அதை 6,000-ஆக உயர்த்த வேண்டும். ஒரு கால பூஜை திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு 1,500 ரூபாய் மாத ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது 1,000 ரூபாய். இந்த 1,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 33 ரூபாய். இந்த 33 ரூபாயில அந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரி அவருடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? அவருடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைக்க முடியும்? வழங்கக்கூடிய தொகையை உயர்த்தி கொடுக்கணும். நாங்க சாதாரண சொல்லியிருக்கோம் 6,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 6,000 ரூபாய் பத்தாது ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு. ஏன்னா திருக்கோயில் வருமானத்திலிருந்து தான் தராங்க. வேற எந்த துறையிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்தோ பூசாரிகளுக்கு தரல. இந்து சமய அறநிலையத்துறை வரக்கூடிய வருமானத்திலிருந்து தான் பூசாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு சம்பளம் தராங்க. அந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு 33 ரூபாய், அந்த திருக்கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் மாதம். அதனால அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தமிழக அரசு பூசாரிகளை வஞ்சிக்காமல் பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும், பூசாரி ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வரக்கூடிய 1ஆம் தேதி சேலத்திலே மாநில பொதுக்குழுவிலே எங்களுடைய முடிவுகளை அறிவிப்போம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளும் 25 லட்சம் அவருடைய குடும்பங்களும் யாருக்கு வாக்களிக்க போகிறார் என்பதை அன்றைய தினம் கோயில் பூசாரி நலச்சங்க மாநில பொதுக்குழுவிலே அறிவிக்க உள்ளோம்.